ஐலி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்திராணியோட ஃபேமிலியிலேருந்து ஒரு சில ஜுவல்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்திருக்கும். அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து செல்வநாயகி எல்லாருக்கிட்டே எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போது இந்திராணி எல்லா நகையும் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நகையை எடுத்து இதோட டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இது இவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கே அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இது ஒரு 100 கிராம் கூட இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ செல்வநாயகிக்கு பயம் வருது. இப்போது நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு வந்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போது இந்திராணி வந்து எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனாலும் இந்திராணி என்ன இது வந்து இந்த மாதிரிலாம் வந்து நம்மளை ஏமாற்றக்கூடாது, உடனே அந்த சேட்டை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சேட்டுக்கு கால் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வந்து போங்க, அதே மாதிரி வெயிட் செக் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து சேட்டை வந்து வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறமா அந்த ஜுவல்லை எடுத்து சேட்டுக்கிட்ட வந்து காமிக்கிறாங்க. பில்லையும் எடுத்து காமிக்கிறாங்க. இதில் வந்து இந்த நகையோட கிராம் வந்து எத்தனை கிராம்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல 200 கிராம்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த நகையை வந்து நீங்கள் வெயிட் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சேட்டும் போட்டு பார்க்குறாரு. அதில் 100 கிராம் தான் இருக்கும். உடனே இந்திராணிக்கு பயங்கர கோவம் வருது. என்ன இது, உங்களை நம்பி நாங்கள் ஒரு பொறுப்பு கொடுத்தா இத்தனை வருஷமாக வந்து நாங்கள் உங்ககிட்ட தான் நகை வாங்கிட்டு இருக்கோம், இப்படியே நீங்கள் எங்களை ஏமாற்றுவீங்க, இனிமேல் உங்ககிட்ட வந்து நான் எந்த ஆர்டரும் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து ரொம்ப கோவமாக இந்திராணி வந்து சொல்கிறாங்க. உடனே சேட்டு வந்துட்டு, மேடம் ஒரு நிமிஷம் பொறுங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, என்ன தப்பு நடந்திருக்குன்னு நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்ன இது, இந்த மாதிரி 200 கிராமுக்கு செய்ய வேண்டிய நகையை நீங்கள் 100 கிராமில் தான் செஞ்சுருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை அந்த வீட்டில் இருக்கிற செல்வநாயகமாக தான் வந்துட்டு இந்த மாதிரி மாற்ற சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியோட சித்தப்பாவையும் வந்து சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் பயப்படுறாங்க. சேட்டு பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு, மேடம் நாங்கள் எதையும் மாற்றலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்திராணி வந்துட்டு, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, இல்லை மேடம் செல்வநாயகமாக தான் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு சேட்டு அங்கேருந்து போயிடுவார். உடனே இந்திராணிக்கு பயங்கர கோவம் வருது. சித்தி எதுக்காக இப்படி பண்ணீங்க, நீங்கள் எங்கிட்ட கேட்டிருந்தா நான் ஒழுங்காக பண்ணியிருப்பேன்ல, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்க, உடனே செல்வநாயகி அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக என்னென்னவோ காரணத்தை வந்து சொல்லி தப்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, பாவை ஸ்கூலில் வந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாவை வந்து லஞ்ச் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இதை பார்த்து ஐலி வந்துட்டு பாவை கிட்ட போய் பேசுகிறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பாவை வந்துட்டு, என்னோட அப்பாவை பார்க்கணும், அவரை வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு என்ன பண்ணுறாங்க, ஐலியோட மொபைல் எடுத்து பாவை கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ பாவை வந்து அவங்களோட அப்பாவோட நம்பரை வந்து டயல் பண்ணி கொடுத்ததுமே அதை பேரை பார்த்ததுமே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். ஆக்சுவலாக ஐலியோட டீமில் அவரும் ஒருத்தர், அவர் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி சொல்லிட்டு இருப்பார். இதை பார்த்ததுமே சரின்னு ஐலி என்ன பண்ணுறாங்கன்னா கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாவை உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, அவரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து ஸ்கூலுக்கு வந்து பாவை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. பீஸாலாம் வாங்கி கொடுக்குறாரு. இப்போ இவங்க வந்து பைக்கில் வந்து வந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்திராணியும் அவங்க சித்தப்பாவும் வந்து காரில் வந்துட்டு இருப்பாங்க. அப்போது இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா அயலிக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் அயலி காலை வந்து எடுக்க மாட்டாங்க. உடனே வந்துட்டு, என்ன இந்த அயலி ஃபோன் பண்ண காலை எடுக்க மாட்டா அப்படின்னு சொன்னதுமே உங்கள் சித்தப்பா வந்து சொல்கிறாங்க, இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க நடவடிக்கையே சரியில்லை, அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்லை அவள் நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி காரில் இவங்க போயிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்டில் வந்து பாவையும் அவங்க அப்பாவும் வந்து பைக்கில் போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததுமே இந்திராணியோட சித்தப்பா வந்து சொல்கிறாங்க, நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துடுச்சு, அங்கே பாரு அவன் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறான் பாரு, அவன் எப்படி குழந்தைய கூட்டிகிட்டு போகலாம், கோர்ட் ஆர்டரை மீறி அவன் எப்படி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு இந்திராணி வந்து இன்னும் கோவப்படுத்துகிறாங்க. உடனே இந்திராணி நேராக வந்து ரொம்ப வேகமாக வந்து அப்படியே ஸ்கூலுக்கு போவாங்க. அதுக்குள்ளே அவர் வந்து கூட்டிகிட்டு போய் பாவையை ஸ்கூலில் விட்டுட்டு ஐலிகிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பார். இந்திராணி நேராக போய்ட்டு ஸ்கூலில் போயிட்டு பாவையை பார்க்குறாங்க. பாவை ஒரு இடத்துல உட்காந்து இந்த பீஸாவை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே பாவை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகும். அப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பாவையோட அப்பா கிட்ட வந்து ஐலி வந்து நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததுமே இவங்களுக்கு இன்னும் கோவம் வருது. ரொம்ப கோவமாக அப்படியே முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸுக்கெல்லாம் கால் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பாவை உங்கள் அப்பா கூட போனதை பார்த்ததுமே அதுக்கப்புறம் போலீஸ்லாம் அங்கே வந்துடுவாங்க. இந்த மாதிரி அவர் வந்து கிட்னாப் பண்ணி குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு தனியாக வந்து ஐலியும் கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி நீ சொல்லணும், அவர் வந்து கிட்னாப் பண்ணதா நீ சொல்லணும் அப்படின்னு சொல்ல, ஐலி வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க சித்திக்கு வந்து அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க.
இந்திராணி வந்துட்டு நீ என்ன எதுவுமே பேச மாட்டேற, நான் சொல்கிற மாதிரி சொல்லிவிடு அப்படின்னு போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு இந்திராணி அயலி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ குழந்தை சொல்லுவா அப்படின்னு சொல்லி குழந்தைய போய் கூட்டிகிட்டு வராங்க. சார் என் குழந்தைக்கு பேசவே வராது, ஏன் அப்போ எப்படி வந்து உண்மையை சொல்லுவா அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேடம், நீங்கள் போய் குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அயலி வந்து பாவையை கூட்டிகிட்டு வராங்க. என்ன நடந்துச்சு நீ சொல்லு அப்படின்னு சொல்ல பாவை வந்து அப்படியே சைகையில எல்லாமே சொல்கிறாங்க. அவங்க சொல்ல சொல்ல அயலி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வரல, நான் தான் என்னோட அப்பாவுக்கு கால் பண்ண சொல்லி சொன்னேன், அதனால் இவங்க வந்து என்னோட அப்பாவுக்கு கால் பண்ணாங்க, அவர் என்னை கூட்டிகிட்டு போய் பீஸா வாங்கி கொடுத்து இங்கேயே ஸ்கூல்லே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை சொன்னதுமே வந்துட்டு இல்லை சார் போய் சொல்கிறா அப்படி இப்படின்னு சொல்ல, அப்போது அயலி வந்துட்டு சொல்கிறாங்க, சார் குழந்தை சொன்னது தான் உண்மை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்திராணி சொல்ல சொல்ல கேட்காம அயலி வந்து இந்த மாதிரி சொன்னது இந்திராணிக்கு பயங்கர கோபம் வருது. ரொம்ப கோபமாக வந்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் போயிட்டு ரொம்ப கோபமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. செல்வநாயகி வந்து கேட்குறாங்க, ஏம்மா ஏன் இவ்வளோ கோபமாக இருக்க, என்ன ஆச்சு, ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அப்போது அயலியோட சித்தப்பா வந்து சொல்கிறாங்க, அங்கே அவன் வந்திருந்தான், அவன் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போனான் அப்படி இப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அவர் எதுக்காக அங்கே வந்தார், எப்படி வந்தார் அப்படிலாம் கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, அந்த அயலி வந்துட்டு இந்திராணி பேச பேச அவள் ஒரு வார்த்தை கூட பேசலை, எங்ககிட்டலாம் பேசவே இல்லை அவள், ஆனால் வந்துட்டு அவங்கிட்ட மட்டும் நல்லா பேசுகிறா எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல, நமக்கும் அவனுக்கும் எந்த உறவும் கிடையாது, அந்த அயலி மட்டும் எப்படி அவங்ககிட்ட பேசலாம், அவங்ககிட்ட அவ்வளோ நல்லா பேசுகிறா, இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க மாதிரியே வந்து அவள் பேசுகிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அயலி வந்து அந்த வர்மாவை பற்றி தான் வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே இவங்களுக்கு ஏன் அப்படி பேசாமல் போனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எல்லாரும் வந்து ரொம்ப கோபமாக வந்து இருப்பாங்க. அவள் வந்து என் பேச்சை கேட்காம அந்த மாதிரி சொல்லிட்டா, அவளுக்கு நல்லாவே தெரியும் அவன் வந்து குழந்தைய வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தான், நான் அவளுக்கு நல்லாவே தெரியும், இருந்தும் நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் அந்த அயலி வந்து போலீஸ்கிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு, அவள் வேணும்னே இப்படி பண்ணியிருக்கா, என்கிட்ட அவள் ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்னு சொன்னதுமே உடனே செல்வநாயகிக்கு கோபம் வருது. எப்படி அவள் இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி ஃபோனை கொடு நான் கால் பண்ணி கேட்குறேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அயலிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அயலி அவங்க பாட்டிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி நான் இந்த மாதிரி அவங்க சொல்ல இந்த மாதிரி உண்மையை நான் சொல்லிட்டேன், நான் உண்மையை சொன்னதுனால அவங்க என் மேலே ரொம்பவே வந்து கோபமாக இருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல, அதனால ரித்திகா கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல, அப்போ பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, நீயே அதை நினச்செல்லாம் கவலைப்படுற, நீ வந்து சரியாக தான் பண்ணியிருக்க, நீ வந்து ஒழுங்காக உண்மையே சொல்லியிருக்க, நீ உண்மையே சொல்லலைன்னா பாவம் அந்த தம்பி வந்து ஜெயிலுக்கு தான் போயிருப்பாரு, நீ அவரை காப்பாற்றிருக்க, அதனால நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க வந்து இந்திராணி நம்பர்லேருந்து அயலிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சரி ஃபோன் அடிக்கிறது பிறகு போய் எடுத்து பாரு அப்படின்னு சொல்ல அயலி போயிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. இந்திராணி வந்து கால் பண்ணுறது காமிச்சதுமே பார்த்ததுமே அயலிக்கு அப்படியே டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன இது இவங்க நமக்கு கால் பண்ணுறாங்க, ஒன்றுமே புரியலையே, இவங்க வேறு நம்ம மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்களே, இவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்துட்ருக்க. அப்போ கரெக்டாக செல்லம்மா வந்து பார்த்துடுறாங்க. என்னது இந்திராணியா, அவங்க எதுக்காக உனக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபோனை வாங்கி பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.